என்னப்பா எல்லாத்துக்கும் பென்சில் பாக்ஸ் காம்படிஷனோட ரூல்ஸ் தெரியும்ல, அப்புறம் வந்து எதாவது சொல்லக்கூடாது. பண்டி அண்ணா நல்லா கிளியரா தெரியும்னா, பென்சில் பாக்ஸ் எந்த கலர்ல இருக்கோ அந்த கலர்ல தான் உள்ள ஸ்டேஷனரி திங்ஸ் இருக்கணும், அப்படித்தானே? எஸ் பண்டி, என்னோட பென்சில் பாக்ஸ் இருக்கிற கலர்லயே தான் உள்ள இருக்கிற ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாமே இருக்கும். நான் சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்கேன் தெரியுமா? பார்க்கலாம் ரூல்ஸ் படி யாரு பக்காவா வச்சிருக்கீங்களோ அவங்க தான் இந்த பென்சில் பாக்ஸ் காம்படிஷன்ல வின் பண்ண போறீங்க. ஓகேவா? டே சிண்டு, எல்லா பென்சில் பாக்ஸையும் எடுத்து ஓரமா வை. நீ தானே சொன்ன சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு. ஃபர்ஸ்ட் உன்னோட yellow கலர் பென்சில் பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்டா. நோ பண்டி, ஃபர்ஸ்ட் என்னோட எல்சா அண்ணா பென்சில் பாக்ஸ் தான் நான் ஓபன் பண்ணி காமிக்க போறேன். இங்க பாத்தியா, என்னோட ஃப்ரோசன் பென்சில் பாக்ஸ் வந்து என்ன கலர்ல இருக்கோ, பிங்க் அண்ட் ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா, அதே கலர்ல தான் உள்ள எல்லா திங்ஸ்மே வச்சிருக்கேன். வேற எந்த கலர்லயும் வச்சிருக்க மாட்டேன். ஓகே, இங்க பாத்தீங்களா என்னோட ஃப்ரோசன் ஸ்கேல் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து என்னோட கிறிஸ்டல் பென்சில் இருக்கு, யூனிகார்ன் பென் இருக்கு. இந்த பென்சில் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கு. ஓ, உன்னோட பென்சில் பாக்ஸ் ரெண்டு கலர்ல இருக்கங்காட்டி திங்ஸும் 2 கலர்ல வச்சிருக்கியா? ஓகே ரோஸ். எஸ் பண்டி, இந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தலாமா? இது கூட பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிங்க் கலர்ல தான் இருக்கும். மத்த எல்லா திங்ஸுமே ப்ளூ கலர்ல தான் இருக்கும். ஸோ நான் ரூல்ஸ் படி என்னோட பென்சில் பாக்ஸ் கலர்லயே தான் என்னோட ஸ்டேஷனரி திங்ஸும் வச்சிருக்கேன். ரோஸ், நீ ரூல்ஸ் படி வச்சிருக்கேன்னு சொல்ற, ஆனா ஒரு ரூல் மிஸ் ஆகுதுப்பா. உன்னோட திங்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ப்ளூ கலர்ல தான் இருக்கு. ரூல் படி பாதி திங்ஸ் வந்து பிங்க்ல இருக்கணும், பாதி வந்து ப்ளூல இருக்கணும். இங்க பாரு, மெஜாரிட்டி ப்ளூல தான் இருக்கு. புஷ்பா சொல்றதும் கரெக்ட் தான். டே சிண்டு, அடுத்தது உன்னோட yellow கலர் பென்சில் பாக்ஸ் ஓபன் பண்ணிடா. பண்டியனா, என்னோட பென்சில் பாக்ஸ் கலரே ரொம்ப ரேரான கலர். அந்த கலர்ல திங்ஸ் கிடைக்காதுன்னு தான் நினைப்பீங்க. ஆனா எல்லாத்தையும் சூப்பரா தேடி புடிச்சு வாங்கியிருக்கேன். இங்க பாத்தீங்களா, ஒரு பென்சில், 2 பென்சில், டேப்பு கூட yellow கலர்ல தான் இருக்கு. இந்த ஷார்ப்னர் கவர் பாத்தீங்களா? ஓகேடா, அடுத்த கம்பார்ட்மெண்ட் ஓபன் பண்ணு. டேய், எங்கடா புடிச்ச இதெல்லாம்? என்னன்னா, இந்த சிண்டுவை பத்தி என்ன நினைச்சீங்க? இங்க பாருங்க, எல்லாமே yellow கலர்ல இருக்கும். குட்டி பென்னு, பெரிய பென்னு. இந்த ஹைலைட்டர் பாத்தீங்களா, இது கிரையான்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பாத்தீங்களா, ரோசக்கா மாதிரியே yellow கலர்ல வச்சிருக்கேன். இந்த பென்சில் கூட yellow கலர் தான். இப்ப சொல்லுங்க, என்கிட்ட எவ்வளவு திங்ஸ் இருக்கு பாத்தீங்களா? எல்லாமே yellow கலர்ல இருக்கு. டே சிண்டு, உன்னை என்னமோ நினைச்சேன். நான்சி, புஷ்பா, யாருக்காவது இதுல அப்ஜெக்ஷன் இருக்கா? எனக்கு என்னமோ இவனோட பாக்ஸ் சூப்பரா இருக்கு. கரெக்டா சொன்ன பண்டி. ரோஸ் பாத்தியா, சிண்டு தான் சூப்பரா ரூல்ஸ் படி வச்சிருக்கான். அவனோட பாக்ஸுக்கு நான் 10 out of 10 கொடுக்குறேன். ஏய் சிண்டு, என்னடா இது? ரோஸ் கூட 10 out of 10 வாங்கல, ஃபர்ஸ்ட் 10 out of 10 வாங்கிட்டியா? சூப்பரா இருக்குடா உண்மையாவே. ஓகே, நீங்க மார்க் எல்லாம் இப்பவே சொன்னாலும் ஓகே, இல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா சொன்னாலும் ஓகே. இது வரைக்கும் சிண்டு மட்டும் 10 out of 10 வாங்கியிருக்கான். அடுத்தது என்னோட பென்சில் பாக்ஸ் ஓபன் பண்ணி காமிக்க போறேன். ஏய் பண்டி, என்ன பென்சில் பாக்ஸ்னு சொல்லிட்டு இந்த பவுச் எடுத்துட்டு வர? இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சீக்கிரமா போயிட்டு பென்சில் பாக்ஸ் எடுத்துட்டு வா போ. ஏ புஷ்பா, ரூல்ஸ் எல்லாம் எனக்கு கிளியரா ஞாபகம் இருக்கு. பென்சில் பாக்ஸா பவுச்சாங்கிறது முக்கியம் இல்ல, உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் கலர் மேட்ச் ஆகணும், அவ்வளவுதான். இருங்க, ஓபன் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறமா சொல்லுங்க. இந்த கலர்ல எல்லாம் எதுவுமே கிடைக்காது பண்டி, கண்டிப்பா நீ தோத்துதான் போக போற. டன்டடைன், இங்க பாத்தீங்களா, எல்லாமே ஒரு பீஸ் கூட கலர் மிஸ்மேட்ச் ஆகாது. எல்லாமே அச்சு அசலா அப்படியே தேடி பார்த்து வாங்கியிருக்கேன். இங்க பாத்தீங்களா, இதுதான் ஸ்டாம்பு, ஷார்ப்னர் இருக்கு. இது வந்து ஸ்கெட்சு, மார்க்கராவும் யூஸ் பண்ணிக்கலாம். நட்ராஜ் பென்சில், எரேசர் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஏ புஷ்பா, அங்க பாரு, பண்டிக்கு திங்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகாதுன்னு சொன்னேல்ல, அங்க பாரு சூப்பரா இருக்கு. பண்டி எல்லாம் ஓகே, ஆனா கடைசியா இந்த கன் பென் பாரு, அப்படியே உன்னுடைய பவுச்சோட மேட்ச் ஆகுது பண்டி, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. பண்டியண்ணா சூப்பர்ண்ணா. இந்த பவுச் எடுக்கும் போது நானே சந்தேகப்பட்டேன், எல்லாமே நல்லா இருக்குண்ணா. எனக்கு அந்த எரேசர் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்குண்ணா, கொடுத்துருங்கண்ணா. இதே மாதிரி தானே நானும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் இந்த மாதிரி கம்மி பண்ணிருக்கீங்க. என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியாது. ரோஸ், அவங்க உனக்கு சொன்னது ரொம்ப வேலிடான பாயிண்ட் தான். மத்தவங்க பென்சில் பாக்ஸை பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா ஸ்கோர் என்னன்னு டிசைட் பண்ணிக்கலாமே. ஓகே கைஸ், இது எல்லாத்தையும் இப்ப எடுத்து ஓரமா வைங்க. அடுத்தது நான் என்னுடைய பென்சில் பாக்ஸை ஓபன் பண்ணி காமிக்க போறேன். சரி இருங்க, என்னோட பவுச்சுக்குள்ள திரும்பவும் எல்லாத்தையும் பழையபடி போட்டுறேன். மிஸ் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, எல்லாத்தையும் உள்ள போட்டாச்சு. அடுத்தது லில்லி லோட்டஸ், 2 பேரும் சேர்ந்து ஒரு பாக்ஸா இல்ல 2 பேத்துக்கு தனித்தனியா பாக்ஸா? நோ பண்டி, நாங்க 2 பேரும் செப்பரேட்டா தான் பார்ட்டிசிபேட் பண்றோம். அதனால இண்டிவிஜுவல் பாக்ஸ் தான் வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்களா, இதுல 2 சிஸ்டர்ஸ் போட்டோ போட்டுருக்கு இல்லையா, அதுதான் நானும் என்னோட சிஸ்டரும். வாவ் லில்லி, ஒரு நிமிஷம் ஓபன் பண்ணு. பண்டி இங்க பாத்தியா, இந்த பர்பிள் கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி உள்ள பர்பிள் கலர் அப்படியே அதே இடத்துல வச்சிருக்கா. லில்லி, உண்மையாவே உன்னோட பென்சில்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குப்பா. இந்த மாதிரி ஒரு பேபி பிங்க் கலர்ல எல்லா ஸ்டேஷனரி திங்ஸும் நான் ஒண்ணா பார்த்ததே இல்ல. ரைட் நான்சி, இந்த பென்சில் பாக்ஸ் நான் அடிக்கிறதுக்கு மட்டும் 1 வீக் எடுத்திருக்கேன். இங்க பாத்தீங்களா, என்னுடைய ப்ளூ கலர்
கலருக்கு மேட்சிங்காக ப்ளூ இருக்கும். அப்புறம் பிங்க் யூனிகார்ன் ஸ்கேல் கூட இருக்கு. எல்லாமே பர்ஃபெக்டாக என்னோட பென்சில் பாக்ஸ் கலரில் மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் மினி பென் இருக்கு, ஒரு ஷார்ப்னர் இருக்கு. ஓகே, அதர் சைட் என்ன இருக்குன்னு பார்த்தலாமா? அதர் சைடில் மெஜாரிட்டி நான் எல்லாமே பிங்க் கலர் தான் வச்சிருப்பேன். ஏ லில்லி, உண்மையாவே செம கியூட்டா இருக்குப்பா. ஓபன் பண்ணோனே பிங்கை தவிர வேற எதுவுமே தெரியலப்பா. அவ்வளோ சூப்பரா இருக்கு. நான் இப்பவே சொல்லிட்டேன், லில்லிக்கு என்னோட ஸ்கோர் 10 out of 10 தான். கியூட்டான ஒரு யூனிகார்ன் பென்சில் வச்சிருக்கா. ஹை, இது கிரையான்ஸ் தானே? தட்ஸ் ரைட் நான்சி, கிரையான்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைலைட்டராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கிளிட்டர் பென்சில் அண்ட் 2 பெப்பா பிக் எரேசர் வச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு பர்சனலி பெப்பா பிக் எரேசர் ரொம்ப பிடிக்கும், பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்கும். அப்புறம் வந்து பிங்க் கலர்ல டேப் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டோனட் எரேசர், எல்லாமே பிங்க் கலர் தான். ஓகே கைஸ், இப்போ சொல்லுங்க, என்னுடைய பென்சில் பாக்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி திங்ஸ்க்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு ஸ்கோர் கொடுக்க போறீங்க? ஏ லில்லி, இத பார்த்ததுக்கு அப்புறமும் புஷ்பா என்ன உன்னோட ஸ்கோரை குறைக்கவா போறா? கண்டிப்பா 10க்கு 10 தான். ஆமா லில்லி, நான் கூட உனக்கு 10 out of 10 தான் தரேன். இதை விட சூப்பரா பென்சில் பாக்ஸ் இருக்குமானே தெரியல. பண்டி அண்ணா, என்னண்ணா இது வரைக்கும் பார்த்துட்டு என்னோட பென்சில் பாக்ஸ் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லில்லி அக்காவோடது சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணுடா சிண்டு, எல்லாத்ததும் பார்த்துட்டு தர முடிவு பண்ண முடியும். சரி லில்லி, சீக்கிரமா உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. அடுத்தது யாரு லோட்டஸ் ஓபன் பண்ண போறாளா? That's right guys, நான் கூட என்னோட பென்சில் பாக்ஸ்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி தான் எல்லா ஸ்டேஷனரி திங்ஸும் வச்சிருக்கேன். ஓகே, லில்லி பிங்க் கலர்ல வாங்கினதால நான் ஆப்போசிட்டான ப்ளூ கலர்ல வாங்கியிருக்கேன். இங்க பாத்தீங்களா, இதுதான் என்னுடைய லேட்டஸ்டான பென்சில் பாக்ஸ். ஏ லோட்டஸ், வெயிட் பண்ண, நான் உன்னோடது ஓபன் பண்ணி பார்க்கறேன். வாவ், உள்ள எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்குப்பா. சூப்பரா இருக்குப்பா, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே கைஸ், நானே என்னோட பென்சில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இப்படி ஓப்பன் பண்ணோன்னே எல்லாமே ப்ளூ கலரில் தெரியறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ப்ளூ கலரில் க்ரையான்ஸ் ப்ளஸ் ஹைலைட்டர், ப்ளூ கலர் பென்சில் இருக்குது. இது கூட வந்து எரேசபிள் பென் தெரியுமா? அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இது பென்சில், அதுக்கப்புறமா ஒரு டோனட் எரேசர். ஓகே, அதர் சைடு என்ன இருக்குன்னு பார்த்தலாமா? இந்த சைடும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளூ கலரில் தான் இருக்குது. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி கோம் கிடையாது, இது வந்து கோம் பென். ஓகே, அதுக்கப்புறமா வந்து பின்னாடி டைமண்ட் டிசைன் கூட இருக்குது, யூனிகார்ன் பென், அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பென்சில், டேப், எரேசர், அதுக்கப்புறமா ஃபைனலி வந்து ஒரு கிறிஸ்டல் பென்சில் கூட இருக்கு. ஏய் மாட்னையா, அங்க பாரு, அந்த கிறிஸ்டல் பென்சில் மல்டி கலர்ல இருக்கு லோட்டஸ். அது ப்ளூ கலர்ல மட்டும் இல்ல, எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலர், கிரீன் கலர்னு எல்லா கலரும் இதுல வருது. ஏ பண்டி, இதுக்கு கண்டிப்பா நான் மார்க் குறைக்கத்தான் போறேன். லோட்டஸ், சாரி லோட்டஸ், என்னால எதுவும் பண்ண முடியாது. புஷ்பா சொல்றதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கு. பண்டி அண்ணா, புஷ்பாக்காவையும் ரெட் வெல்வெட் அக்காவையும் அவங்க பென்சில் பாக்ஸை ஓபன் பண்ண சொல்லுங்கண்ணா. புஷ்பாக்கா, இதுதான் உங்க பென்சில் பாக்ஸா? சிண்டு, இங்க பாத்தியா, என்னோட பென்சில் பாக்ஸ் வந்து பைக் மாதிரி டிசைன்ல இருக்கும். இந்த மாதிரி மேலே ஏறி உட்காந்து பைக் மாதிரி ஓட்டலாம் தெரியுமா? இது பாக்குறதுக்கு தான் இந்த பக்கம் இருக்கும், ஆனா ஓபன் பண்ற சைடு இந்த பக்கம் தான். எல்லாமே உள்ள கிரீன் கலர்ல இருக்க போகுது பாருங்க. கிரீன் கலர்ல எல்லா திங்ஸ் இருக்குமாக்கா? அடா ஆமா, உள்ள எல்லாமே பச்சை. அக்கா, என்னக்கா இது? இது பாக்குறதுக்கு கொஞ்சம் ப்ளூ மாதிரி இருக்குக்கா. டேய் சிண்டு, நல்லா கண்ணை கழுவிட்டு பாருடா, அது கிரீன் தான். இங்க பாத்தியா, குட்டியா ஒரு கிரீன் கலர் பென்சில். அதுக்கப்புறமா கீழே கூட பாரு, ஒரு லிப்ஸ்டிக் எரேசர் வச்சிருக்கேன். ஆனா அது கூட பார்பி டிசைன் போட்டிருந்தாலும் கிரீன் கலரா தேடி தேடி வாங்கினேன் தெரியுமா? இது பாத்தீங்களா, கிரீன் கலர் கிளே. அதுக்கப்புறம் இது பாத்தியா, ஹெலிகாப்டர் எரேசர்டா. ஹை புஷ்பாக்கா, ஹெலிகாப்டர் எரேசர் மட்டும் எனக்கு கொடுத்துருங்கக்கா. சூப்பரா இருக்குக்கா, உண்மையாவே கியூட்டா இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இது இருக்கு, நல்லாதான்க்கா இருக்கு உங்களுதும். வாட் இஸ் திஸ் புஷ்பா? நல்லா தான் இருக்கு, பட் ரொம்ப சிம்பிளா இருக்கு. சாரி கைஸ், என்னால புஷ்பாவோட பென்சில் பாக்ஸ்க்கு 8 மார்க்ஸ்க்கு மேல கண்டிப்பா கொடுக்க முடியாது கைஸ். அக்கா, நீங்களாவது 8 கொடுக்குறீங்க, நான் புஷ்பாக்காவோட பென்சில் பாக்ஸுக்கு 6 மார்க் தான் கொடுப்பேன். சரி சரி, ஓகே ஓகே, ஸ்கோர்ஸ் எல்லாம் ஃபைனலா டிசைட் பண்ணிக்கலாம். ஏ ரெட் வெல்வெட், இப்போ உன்னோட பென்சில் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஐயோ ரெட் வெல்வெட் அக்கா, என்னது இது? பசங்க யூஸ் பண்ற பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஏ சிண்டு, பசங்க பொண்ணுங்கலாம் ஒண்ணும் இல்ல சரியா? இது என்னோட தம்பியோட பாக்ஸ். நானும் என் தம்பியும் சேர்ந்து தான் வாங்கணும். நீ வேணா ஓபன் பண்ணி பாரு. இங்க பாரு, ப்ளூ கலர்ல பென்சில் பாக்ஸ் இருக்கு. ஓபன் பண்ணோனே எப்படி எல்லாமே பக்காவா ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தியா? டேய் சிண்டு, ஆமாடா, எல்லாமே ஓபன் பண்ணா பக்காவா ப்ளூ கலர்ல இருக்கு. இந்த டைம் காம்படிஷன் எல்லாருமே பயங்கரமா டஃப்பா கொடுப்பீங்க போல. ஒரு டோனட் எரேசர் இருக்கு, ஒரு ஃபிஷ் எரேசர் இருக்கு, ஒரு குட்டியா ஒரு பென்சில் இருக்கு, 2 பென்சில் ஷார்ப் பண்ணாம இருக்கு. சூப்பரா இருக்குப்பா, எல்லாமே எல்லாமே ப்ளூ. வாவ், ஏ ரெட் வெல்வெட் சூப்பரா இருக்கு. ரெட் வெல்வெட் அக்கா, உண்மையாவே நான் சொல்றேன், உங்க பென்சில் பாக்ஸ்க்கு நான் 9 தர்றேன்க்கா. எனக்கு கொடுத்துறீங்களா? ஏ சிண்டு, இது ஒண்ணு என்னோடது கிடையாது, என் தம்பியோடது. இங்க பாத்தியா, இது பாக்கறதுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், ரொம்ப கியூட்டா இருக்கும். இது கிளியரான ஸ்கேல் தெரியுமா? நிறைய கடையில கிடைக்கவே கிடைக்காது. இது ஒரு பென், குட்டி மினி பென். இது ஒரு ரோலிங் கிரையான். அதுக்கப்புறமா இது பென்சில்.
ஏய் பண்டி அங்க பாரு ரெட் வெல்வெட் மாட்டிக்கிட்டா. ரோலிங் கிரையான்ஸ் வந்து ப்ளூ கலர்ல இல்லப்பா, பர்பிள் கலர்ல இருக்கு. இதுக்கு கண்டிப்பா ஒரு மார்க் மைனஸ் பண்ணி தான் ஆகணும். நான்சி, நீ வேணும்னே தானே எனக்கு மார்க் குறைச்சிட்டு இருக்க. நான் இவ்ளோ திங்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு ப்ளூ கலர்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ரோலிங் கிரையான்ஸ்க்காக ஒரு மார்க் குறைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சதை தான் சொன்னேன். நீங்க வேணும்னா எனக்கு கூட குறைச்சிக்கோங்க. இங்க பாருங்க, உங்க அளவுக்கு இல்லனா கூட நான் கூட மேட்ச் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். என்னோடதே பச்சை கலர் பென்சில் பாக்ஸ், உள்ள இருக்கிற எல்லாமே பச்சை கலர்ல இருக்கும். நான்சி அக்கா, நீங்க முதல்ல ஓபன் பண்ணுங்கக்கா, நான் பாக்குறேன். அட ஆமா, எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கு. அக்கா எங்கக்கா இந்த மாதிரி புடிச்சீங்க? நானும் உங்கள மாதிரி தான் தேடி தேடி வாங்கியிருக்கேன். இங்க பாத்தீங்களா, இந்த எல்லாமே என்னோட பென்சில் பாக்ஸோட ஷேட்லயே தான் இருக்கும், மாத்தி வரவே வராது. இந்த டேப், இந்த பர்கர் எரேசர், அதுக்கப்புறமா கீழ இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல கூட எல்லாமே அதே கலர்ல தான் இருக்கும். இந்த கலரே ரொம்ப ரேர் தெரியுமா? இந்த கலர்ல திங்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம். இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு கடைக்கு 4 கடையா தேடி பிடிச்சி வாங்கியிருக்கேன். இது பென்னு, அதுக்கப்புறமா இதுவும் வந்து கிளிட்டர் பென் தான். அதுக்கப்புறமா இது டாம்ஸ் எரேசர். இங்க பாருங்க, டாம்ஸ் எரேசர் வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். ஓகே, நான்சிக்கு எவ்வளவு மார்க்ஸ் முடிவு பண்ணிட்டீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு மார்க்ஸ் முடிவு பண்ணிக்கோங்க. ஃபைனலி எல்லாரோட மார்க்ஸும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஓகே நான்சி, உன்னோட பென்சில் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமா வச்சிரு. பண்டி, நானும் தானே கரெக்டா மேட்ச் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் தரலைனா பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் தேர்ட் பிரைஸ் ஆவது என்னோட பாக்ஸுக்கு கொடுங்க. ஓகே, இப்போ எல்லாத்தோட பென்சில் பாக்ஸையும் நான் ஓபன் பண்ணி காமிக்க போறேன். ஃபைனலி நீங்க எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்குறீங்கங்கறத சொல்லிருங்க. அந்த பக்கத்துல இருந்து வரலாமா? ரெட் வெல்வெட் ஓகே எவ்வளவு கொடுக்குறீங்க? 8.5. ஓகே, ரெட் வெல்வெட்க்கு 8.5. நான்சிக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? 8. அடுத்தது வந்து புஷ்பாக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? புஷ்பாக்கு 7. அடுத்தது வந்து லோட்டஸ் உடைய சூப்பரான ப்ளூ கலர் பென்சில் பாக்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? 9 பண்டி. வாவ், லில்லியோட பென்சில் பாக்ஸ் 10 out of 10. and பண்டி and finally சிண்டு ஓடுறதுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? 9.5. ரோஸுக்கு எவ்வளவு கொடுக்க விரும்புறீங்க? ரோஸ் வந்து டுவல் கலர் பிங்க் அண்ட் ப்ளூ சேர்ந்த மாதிரி திங்ஸ் வச்சிருக்கா. 8 marks. ஓகே, ஃபைனலி எல்லாத்தோட மார்க்ஸும் கேட்டாச்சு. and the winner of this pencil box competition is லில்லி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், பென்சில் பாக்ஸ் எல்லாத்தையும் எந்த ஆர்டர்ல ஓபன் பண்ணாங்க? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. நேற்று வீடியோவில் பசங்க ஐஸ்கிரீமை எத்தனை வீட்டுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. நேற்று லக்கி வினராக செலக்ட் ஆயிருக்கிறது ஹரிணி, அருப்புக்கோட்டை, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தொடர்ந்து கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ஏப்ரல் மந்த் ஸ்டார்டிங்ல இருந்து போட்ட எல்லா வீடியோஸ்லையும் ஒரு கிவ்அவே கொஸ்டின் இருக்கு. நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் அனுப்பிச்சு வச்சிருங்க. ரெகுலராக கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மே மந்த்துக்குள்ள கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவீங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.